திமுக அரசாங்கத்தை வீழ்த்தக்கூடிய யார் சொன்னா அதிர்ப்பு இருக்கு எதிர்த்தால இருக்கின்ற வழக்கம் இல்ல அப்படி இல்ல என்ன எவிடன்ஸ் இருக்கு அதே மாதிரி அதிமுக ஒட்டே பெரும்பகுதி அவங்களுக்கு ஈரோடு கிழக்குலயும் போயிருக்குது எப்படி நீங்க அதிருப்தின்னு சொல்வீங்க ஈரோடு கிழக்குல இல்ல விக்கிரவாண்டியில இல்ல இதுவரை இல்ல அதை வச்சு நான் சொல்றேன் ஃபுல்லா கூட்டணி படத்தான சார் தனித்து நின்னா திமுக ஜெயிப்பாங்க எங்க அவங்க ஏங்க நடுசாமத்துல சுடுகாட்டுக்கு போனோம் ஸ்டாலின் கூட்டணியை அப்படி இண்டாக்கா வச்சிருக்கிறாரு கலைஞரோட புத்திசாலித்தனமான தலைவர் எடப்பாடி என் பேச்சை கேட்கட்டு அவர் சீஃப் மினிஸ்டர் போஸ்ட் எனக்கு வேண்டாம் ரவீந்திரன் துரைசாமி முடிச்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு நான் வீழ்த்தி காட்டுறேன் சரி திமுக தோக்கணும்னா என்ன பண்ணணும் எடப்பாடி நான் சொல்றதை கேட்கணும் நீங்களும் உங்க ஆலோசனையை ஏன் இலவசமா ஆலோசனை கொடுக்கணும் இலவசமா ஆலோசனை கொடுத்தா இந்த ஆலோசனைக்கு மரியாதை இருக்காது இந்த அஜித் ஒரு கட்சி ஆரம்பிச்சா அவரையும் அழைப்பாரா சிவகார்த்தி ஒரு கட்சி ஆரம்பிச்சா அவரையும் அழைப்பாரா கூட்டணிக்கு வான்னு கூவி கூவி அழைக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி ஏன் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவை பல்வேறு அரசியல் கட்சிகள் நம்பி கூட்டணி அமைக்கல என்பது என்னுடைய கேள்வி சார் எடப்பாடிக்கு நோக்கமே 2 தக்க வச்சா போதும் தானே இருக்கு இல்ல இப்போ தாவேக்கா வந்து அந்த திமுக போகக்கூடிய ஓட்டை பிரிக்காத சார் அதெல்லாம் கற்பனை தம்பி திமுக வந்து 1977 பிறகு எந்த தேர்தலும் 2 முறை ஜெயிச்சது கிடையாது சார் எப்படி 2026 மட்டும் சாத்தியக்கூறு இதெல்லாம் பைத்தியகாரத்தனமான உலகம் எம்ஜிஆர் 77 கட்சி ஆரம்பிச்சாரு 77 வந்து ஆட்சி அமைச்சாரு இல்ல நான் என்ன சொல்றேன்னா அந்த அளவுக்கு இல்லாட்டாலும் விஜயகாந்த் அளவுக்கு ஒரு வாக்கு செல்வாக்கு வரலாம் இல்லையா விஜய் அதாவது அங்க திமுக கூட்டணியில காங்கிரஸ் ஆட்சியிலும் அதிக பங்கு கேட்குது இங்க அதிமுக உள்ள பாஜக எங்க கேக்குது நீங்க சும்மா கேட்குது சார் சார் எங்கேயும் கேட்கல விடுங்க சார் அப்போ வந்து கரிஷ்மா லீடர்னா இப்போதைக்கு ஸ்டாலின் தான் கரிஷ்மா லீடர்லாம் ஸ்டாலினை பெருசா சொல்ல முடியாது ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அரசியல் ஆடுகள பகுதியில் சிறப்பு விருந்தினர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். அவரிடம் இன்றைய அரசியல் நிலவரம் குறித்து விரிவாக விவாதிக்கலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் தம்பி. நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கும் தம்பி. சார் தமிழ்நாட்டில் ஆளக்கூடிய திமுக அரசாங்கத்தின் மீது அதிருப்தி இருக்கின்றது, எதிர்ப்படை இருக்கின்றது. திமுக அரசாங்கத்தை வீழ்த்தக்கூடிய யார் சொன்ன அதிருப்தி இருக்கு எதிர்த்தால இருக்கின்ற சார் வழக்கம் இல்ல அப்படி இல்ல என்ன எவிடன்ஸ் இருக்கு ஏன் சார் இல்லைன்னு சொல்றீங்க? 2024 அவங்க அதிருப்தி இருக்கு எதிர்த்தாளர்கள் தான் சொன்னாங்க. 47% வாக்கு எடுத்திருக்கிறாங்க. விக்கிரவாண்டியில அவங்களை எதிர்த்து எடப்பாடியே களத்துக்குள்ள வர முடியல, ஈரோடு கிழக்குலையும் களத்துக்குள்ள வர முடியல. 2லயும் பெரிய வெற்றி பெற்றுட்டாங்க. அதிமுக ஓட்டே 23% அவங்களுக்கு விக்கிரவாண்டியில போயிருக்குது. அதே மாதிரி அதிமுக ஓட்டே பெரும்பகுதி அவங்களுக்கு ஈரோடு கிழக்குலையும் போயிருக்குது. எப்படி நீங்க அதிருப்தின்னு சொல்வீங்க சார்? அதிருப்தி இல்லைன்னு நீங்க எப்படி இல்லைன்னு எப்படி சொல்றீங்க சார்? இல்லைன்னு நான் சொல்றதுக்கு காரணம் 24 இல்ல, ஈரோடு கிழக்குல இல்ல, விக்கிரவாண்டியில இல்ல, இதுவரை இல்ல. அதை வச்சு நான் சொல்றேன். ஃபுல்லா கூட்டணி பலம் தானே சார்? 14 கட்சி கூட்டணி பலம் இருக்கின்றது. அந்த பலத்தை வச்சு அவங்க ஜெயிக்கிறாங்க. அந்த கூட்டணி பலம் அவங்களுக்கு இன்னைக்கு இருக்கத்தானே செய்யுது, போகலையே. என்னைக்கு இருக்க செய்யுது சார்? இன்னைக்கு அந்த கூட்டணி பலம் இருக்கத்தானே செய்யுது, போகலையே. இருக்கதான் செய்யுது சார். நீங்க அதிருப்தினா இப்ப கள்ளக்குறிச்சியில் நடைபெற்ற சம்பவத்தை எப்படி பாக்குறீங்க சார்? 60 பேரு கள்ளக்குறிச்சி சம்பவத்துக்கு பிறகுதான் விக்கிரவாண்டி எலெக்ஷன் வந்து 63% வாக்கு எடுத்து நான் தான் சொன்னேன் கள்ளக்குறிச்சி சம்பவம் பாதிக்காது, ஆம்ஸ்டாங் மர்டரும் பாதிக்காதுன்னு சொன்னேன். நான் டேட்டாவோட தான் சொல்றேன். ஆமா சார். சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, ஆர்கியூ பண்ணுங்க, எது வேணாலும் ஆர்கியூ பண்ணுங்க. இல்ல ஆர்கியூ பண்ணல சார். அதிருப்தி இல்லைன்னு நீங்க சொல்றீங்க, அதிருப்தி இருக்கு மக்கள் சொல்றத நான் சொல்றேன். அதுதான் மக்கள். எந்த மக்கள்? மக்கள் எந்த மக்கள்? மக்கள் தான் 1000 விதமா இருக்கான மக்கள் சார். அவங்க வந்து கூட்டணி பலத்துல, அதாவது அண்ணாவை காட்டிலும் கலைஞரை காட்டிலும் சார். நான் டெக்னிக்கலா நான் பேசுறேன். சொல்லுங்க சார். நீங்க எவிடன்ஸ் இல்லாத விஷயத்த பிரச்சாரமா பண்றீங்க. இல்ல சார், இப்ப செங்கல்பட்டு விழுப்புரத்துல அதான் சார், அது ஒரு தோற்றம். அதுக்கு என்ன எவிடன்ஸ்னு கேட்டேன். என்ன எவிடன்ஸ் சார்? இறந்ததுதான் எவிடன்ஸ். அதுக்கு அதிருப்தி ஓட்டு வந்துட்டுங்கிறதுக்கு என்ன எவிடன்ஸ்னு கேட்டேன். அதான் சார், கூட்டணி பலத்தோட அவங்க இருக்காங்க சார். சரி சார், எடப்பாடி என்ன சொன்னாரு? என்ன சொன்னார் சார்? 23 சீட்டு ஜெயிப்பன்னு எடப்பாடிக்காக சொன்னாங்களா இல்லையா? சே நோ டு ட்ரக் அண்ட் டிஎம்கேன்னு சொன்னாங்களா இல்லையா? பெரும் வெற்றி பெறுவோம், நாங்க தான் பாராளுமன்றத்துல பிரதமர் நிர்ணயிப்பேன்னு சொன்னாங்களா இல்லையா? திமுக ஜெயிக்கத்தானே செய்து. அப்ப அப்பவும் அதிருப்தி இருந்துன்னு தானே சொன்னாங்க. ஆமா சார். நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்க. நீங்க புரிஞ்சுக்கிறேன் சார். அதாவது கூட்டணி பலம் வந்து வலுவாக இருக்கின்றது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையிலான திமுக சார். 14 கட்சி இருக்கின்றது. 14 கட்சியோட ஓட்டு வாங்கி அவங்க வின் பண்றாங்க. ஜெயிப்பாங்களா சார்? தனித்து நின்னா திமுக ஜெயிப்பாங்க. அவங்க ஏங்க நடுசாமத்துல சுடுகாட்டுக்கு போனோம்? அவங்க கூட்டணி தான் பலம் வெற்றிங்கிறாங்க, கூட்டணியில ஜெயித்துட்டு இருக்காங்க. அவங்க ஏன் நடுராத்தில சுடுகாட்டுக்கு போனோம்?
நான் என்ன கேட்கறேன்னா, இங்க அவங்க கூட்டணி பலத்தெல்லாம் ஜெயிப்போம்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆமா சார். அப்ப நீங்க தனிச்சு நின்னா ஜெயிப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா அது என்ன கேள்வி? அதுதான் சார் அவர் எடப்பாடி என்ன சொல்லியிருக்காருனாக்கா, திமுகவை வீழ்த்தக்கூடிய கட்சிகள் ஓரணியில் திரள சரி, வேண்டும். எடப்பாடி என் பேச்சை கேட்கட்டு ம். அவர் சீஃப் மினிஸ்டர் போஸ்ட் எனக்கு வேண்டாம், ரவீந்திரன் துரைசாமி முடிச்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு நான் வீழ்த்தி காட்டுறேன். சரி, உங்களுக்கு நீங்க கேட்கறீங்களா சார்? நான் கேட்கறேன். ம். எனக்கு கேட்கல, நான் ஏன்ட்ட அந்த பொறுப்பை கொடுக்கட்டு நான் வீழ்த்தி காட்டுறேன். எடப்பாடியை சிஎம்மா சொன்னா எங்க உருப்படும்? ம். திமுகவை வீழ்த்தக்கூடிய கட்சிகள்லாம் ஒரு அணியில் திரளுங்க, நாங்க அதிமுக தலைமை வைக்கிறோம் அப்படின்னு சொல்றக்கூடிய யாருங்க சேர போறா இவரை நம்பி? இவருக்கு தான் ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி, சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டியும் கிடையாது. இவருக்கு ஓட்டில் தான் 23% உதயசூரியனுக்கு போயிட்ட விக்கிரவாண்டியில. இல்ல பாஜக வந்திருக்காங்க. பாஜக வந்திருக்காங்க. ம். அவங்க சீட் ஷேரிங் முடியிட்டு பார்ப்போம். 2021 இதே கூட்டணி தான் சார் எதிர்கட்சியாக வந்தாங்க. அதே 21 எதிர்கட்சியா வந்தவங்க தான் சீமானி கீழே 4வது போயிருக்காங்க. கன்னியாகுமரியில் சீமானி கீழே 4வது போயிருக்காங்க. உழவங்கோட்டில் சீமானி கீழே 4வது போயிருக்காங்க. புதுச்சேரியில் திருநெல்வேலியில் டெபாசிட் இழந்திருக்காங்க. இங்கே ராமநாதபுரத்தில் டெபாசிட் இழந்திருக்காங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம் சார்? அது கூட்டணி பலம் இல்லை வந்து அதிமுக என்பது உண்மை. திமுக கூட்டணி பலத்தோட இருக்கிறாங்க சார், அதுதான் வெற்றிக்கு காரணம். ஸ்டாலின் கூட்டணியை அப்படி இன்டாக்டா வச்சிருக்கிறாரு. கலைஞரோட புத்திசாலித்தனமான தலைவர். அது உண்மைதான். ஜெயலலிதா செல்வாக்குல பாதி தான் எடப்பாடிக்கு இருக்குது. ஆமா, ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது 1% இருந்த சீமான் 8க்கு போயிட்டாரு. ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது 40% அதிமுக 20%க்கு போயிட்டு, 7% திராவிட இயக்கம் ஸ்டாலினுக்கு போயிட்டு, 7% என்டிஏக்கு போயிட்டு, 7% சீமானுக்கு போயிட்டு. இது இல்லைன்னு மறுக்கிறீங்களா? இல்ல அதெல்லாம் மறுக்கல சார். ஆனா அப்படி இருந்த திமுக வந்து வெற்றி பெறுகிறது என்பதுதான் நீங்க தான் சொன்ன கள்ளசாராய மரணம் இருந்து லாக்அப் டெத் எல்லாம் இருக்கு சார். 24 பேர் லாக்அப் டெத்ல இறந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த வெண்ணெய் கடைக்கார 4 பேர் வந்து தண்ணி இல்லாம இறந்திருக்காங்க. இந்த மாதிரி அதிருப்தி இருக்கு. நான் வந்து சாதகம் இருக்கு, பாதகம் இருக்கு. இந்த நிலையில 2026 திமுக மீண்டும் ஆட்சி கைப்பற்றுமா என்பது கேள்வி சார். 45% வாக்கு குறையாம திமுக அணி எடுக்கும். 45 எடுத்தால வின்னு தானே சார்? 45 எடுத்தா எடுக்கும். 46 எடுத்தா தோக்கடிச்சிடலாம். யார் தோக்கடிச்சிடலாம் சார்? ஸ்டாலினை தோக்கடிச்சிடலாம். 1-1 கொண்டு வந்தா தோக்கடிச்சிடலாம். அது அதிமுக தோக்கடிக்கும்னு சொல்றீங்களா? அதிமுகவா எப்படியாங்கிறது என்னோட ஆலோசனைக்கு கட்டுப்பட்டு வரணும் எல்லாரும். உங்களுடைய ஆலோசனை யார் கட்டுப்பட்டு வரணும் சார்? முக்கியமா தோக்கடிக்கும்னு நினைக்கக்கூடியவங்க எல்லாம் திமுக தோக்கடிக்கு தான் எங்களுக்கு நோக்கம் புலிக்கு பயந்தவங்களாம் ஏன் தோல்ல படுத்துக்க, 2 ஜாதி இங்க ஆதிக்கம் பண்ணோம், அதுக்கு மற்றவெல்லாம் ஏமாளியா இழிச்ச வேணா ஓட்டு போட்டுருப்போன்னு கேட்குறாங்கல்ல, அவங்க நான் சொல்றதை கேட்கணும். சரி, திமுக தோக்கணும்னா என்ன பண்ணணும்? எடப்பாடி நான் சொல்றதை கேட்கணும். நீங்க என்ன சொல்ல வரீங்க சொல்லுங்க சார். அது உங்ககிட்ட சொல்ல முடியாது, எடப்பாடி சொல்லலாம். இல்ல மீடியா மூலமா சொல்லலாம்ல சார். அது அது வெளிப்படையாக தெரிஞ்சு போகும். அது பிரயோஜனப்படாது. அது எனக்கும் முக்கியத்துவம் இருக்காது, மரியாதையும் இருக்காது. இப்ப நீ சொல்றத எடப்பாடி கேட்டா 2026 திமுக தோற்கும், அதிமுக ஜெயிக்கும். திமுக தோக்கடிச்சு காட்ட முடியும். எப்படி அந்த பிளவுபட்ட அணி, அதாவது டிடிவி தினகரன், சசிகலா, ஓபிஎஸ் மீண்டும் சேர்த்து கொண்டால் அதிமுக பலப்படும் சொல்ல வரீங்களா? அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. எடப்பாடி கட்சியை கைப்பற்றவும் 2வது இடத்துக்கு தான் அரசியலே பண்றாரு. 2வது இடத்தான் அரசியல் பண்றாரு. நம்ம ஜெயிக்கிறதுக்கு அரசியல் பண்ணல. அரசியல் பண்ணல. அதுதான் அவர் வந்து நான் ஃபர்ஸ்ட் கேட்ட கேள்வி என்னன்னாக்கா, அதாவது திமுகவை வீழ்த்தக்கூடிய கட்சிகள் ஓரணியில் திரள வேண்டும், அதுக்கு அதிமுக தலைமை ஏற்குன்னு சொல்லிட்டு ஒரு அழைப்பு விடுத்திருக்காரு. அது முதல் அழைப்பு யாரு பார்த்தீங்கன்னாக்கா தாவேகா, 2வது வந்து நாம் தமிழர் கட்சி. ஆனா 2 பேருமே அழைக்கிறாங்கன்னு கேட்கிறேன். பல நிரூபிக்காத தாவேகாவையும் 8.3 எடுத்த சீமானையும் சேர்த்து அழைக்கிறதே நியாயம் இல்லையே. பல நிரூபிக்கலனாக்கா இப்பதான் சார் முதல் முறை தேர்தல் சந்திக்கிறாங்க. அப்ப இந்த அஜித் ஒரு கட்சி ஆரம்பிச்சா அவரையும் அழைப்பாரா? சிவகார்த்தி ஒரு கட்சி ஆரம்பிச்சா அவரையும் அழைப்பாரா? சார் விஜயகாந்த் 2005 கட்சி ஆரம்பிச்சு 2006 சட்டமன்ற உறுப்பினர், 2011 நிரூபிச்சாரு. நிரூபிச்சா விஜயும் ஆளுதான். 2006 நிரூபிச்ச பிறகுதான் விஜய் ஆளு. இன்னும் 2026 நிரூபிச்சாதான் விஜய் ஆளுங்கிறேன். 2006 நிரூபிச்ச பிறகுதான் விஜயகாந்த் ஆளு. ஆமா, விஜய் நிரூபிச்சாதான் விஜய். இப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா ஒரு அநீதி பண்றீங்க. ரெஜிஸ்டர்ட் பார்ட்டியான விஜயையும் ரெகனைஸ்ட் பார்ட்டியான சீமானையும் ஈக்குவேட் பண்றீங்க. நாளைக்கு விஜய் ஓட்டு எடுத்துட்டா அந்த ஓட்டுக்கு தக்கன ஒரு ஆளு. இன்னைக்கு சீமான் 8.2%, விஜய் பலம் நிரூபிக்காதவர், அவர் கையில ஓட்டு வரல. இன்னைக்கு கூட்டணிக்கு வானு கூவி அழைக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. ஏன் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவை பல்வேறு அரசியல் கட்சிகள் நம்பி கூட்டணி அமைக்கல என்பது என்னுடைய கேள்வி சார். அதுதான் ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி, சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி அவருக்கு இல்லை. அவரால் தேமுதிக எங்கேயும் ஜெயிக்கல.
இவர் சிதம்பரம் விழுப்புரத்தில் 36% அதிமுக ரெட்டல் எடுக்கும்போது கடலூரில் தேமுதிக 10% ஓட்டு குறைவு. பாஜக 20 சீட்டுக்கு 4 சீட்டு தான் ஜெயித்தாங்க. பாமக 19லையும் தோல்வி, 21லையும் தோல்வி. சேலம் தருமபுரியில் மட்டும்தான் 4 சீட்டு அவங்களுக்கு ஒரு கிடைச்சாங்க. கிருஷ்ணசாமி தோல்வி, அதனால அவரும் விளையிட்டாரு. அப்போ இவரை நம்பி யாரும் ஜெயிக்குங்கிற ஒரு சூழல் இல்லை. நாம் தமிழர் இவருக்கு ஆதரவு கொடுத்தாங்க. அதில் இவரால் 1% ஓட்டு தான் நாம் தமிழருக்கு கூடிச்சு. அப்போ இவருக்கு ஓட்டு இவர் கண்ட்ரோலில் இல்லை, அங்கே ஓட் டிரான்ஸ்ஃபரிங் இல்லை. அதுதான் அக்னி நியூஸ் சர்வீஸ் ஜேர்னலிஸ்ட் வந்து சுரேஷ் அதான் சொல்றாரு. சரி சார், நீங்க உங்களை வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அணுகி ஆலோசனை வீஸ் போகாதுப்பா நீ இல்ல சார், அணுகி ஆலோசனை பெற்றால் நீங்க சொன்னதை கேட்டா வந்து தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் ஏற்படும். சார் இது வீஸ் போகாது. இதெல்லாம் அவரு கட்சியை கைப்பற்றதுக்கும் 2ஆம் இடத்துக்கு தான் அரசியல் பண்றாருங்கிற அந்த உண்மையை வெளிக்காட்டுறதுக்காக நான் சொன்னேனே தவிர இதுல வேற ஒண்ணும் இல்லை. அவரு கௌரவமான அரசியல்வாதி தான். அவருக்கு நோக்கம் 2ஆம் இடத்துக்கு வர்றதும் கட்சியை கைப்பற்றுவதும் தான். இப்போ 2026 வந்து மீண்டும் திமுக தான் ஆட்சி கைப்பற்றுன்னு சொல்ல வரீங்களா சார்? எடப்பாடிக்கு நோக்கமே 2ஆம் இடத்தை தக்க வச்சா போதுன்னு தானே இருக்கு. 2ஆம் இடத்தை தக்க வைத்த நோக்கம் இல்லை. இப்போ தாவேக்கா வந்து அந்த திமுக போகக்கூடிய ஓட்டை பிரிக்காத சார். அதெல்லாம் கற்பனை தம்பி சார். அது கற்பனை தான் சார். தமிழ்நாட்டில் நடிகர்களுக்கு வந்து அதெல்லாம் கற்பனை சார். அதான் கற்பனை தான் தம்பி. அவர் நிற்பாரா, கேண்டிடேட் போடுவாரா, என்ன செய்வாராங்கிறது சீயிங் இஸ் பிளேயிங் பார்த்தா தான் அறிய முடியும். இல்ல சார், அவருடைய நோக்கமே வந்து வேண்டும் என்பதற்காக கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அதான் தம்பி, அவர் வந்து எடப்பாடி போடி ஓட்ட கூட பிரிச்சிடலாமே. இல்ல திமுக வந்து 1977 பிறகு எந்த தேர்தலும் 2 முறை ஜெயிச்சது கிடையாது சார். அது எப்படி 2026 மட்டும் சாத்தியக்கூறு சொல்லுவாங்க? இதெல்லாம் பைத்தியக்காரத்தனமான உளறல். அதுக்கு நான் பதில் சொல்ல விரும்பல. இல்ல சார், இதெல்லாம் ஜெயிச்சதே கிடையாது. பைத்தியக்காரத்தனமான உளறல் அதெல்லாம். அதுக்கு நான் பதில் சொல்ல விரும்பல சார். வரலாறு நம்ம பாக்குறோம். அது பைத்தியக்காரத்தனமான உளறலுங்க. முட்டா பையங்க தான் அப்படி பேசுவான். ஸ்டாலினுக்கு கட்டத்துல இல்ல அது இல்லைன்னு பேசக்கூடிய முட்டாள் தான் பேசுவான். வேற கேள்வி கேளு. அதிமுகவும் தொடர்ந்து 2 முறை தோத்தது கிடையாது சார். எம்ஜிஆர் செத்துட்டாரு, கலைஞர் செத்துட்டாரு, ஜெயலலிதா செத்துட்டாரு. ஸ்டாலினும் எடப்பாடியும் அரசியல் பண்றாங்க. டெட் லீடர் cannot lead a பார்ட்டி. கட்சிங்கிறது செத்த விஷயம். தலைவர்கள் தான் நடத்த முடியும். ஸ்டாலின் வழி நடத்துறாரு, எடப்பாடி வழி நடத்துறாரு. அதை விட்டுட்டு நீ எம்ஜிஆர், ஜெயலலிதா, கருணாநிதி, ஜெயலலிதான்னு இந்த முட்டா பசங்க மாதிரி கடந்த காலத்தின் கைதியா இருந்து பேசுறிய. ஸ்டாலின் என்னைக்கு எம்ஜிஆர் கருணாநிதி என்னைக்கு 3 தடவை தொடர்ந்து ஜெயித்தாரு. ஸ்டாலின் ஜெயித்திருக்காருல்ல. ஆமா ஜெயிச்சிருக்காரு சார். எடப்பாடி பீரியட்ல அதிமுக 20% கீழே போயிட்டு, எம்ஜிஆர் ஜெயலலிதா பீரியட்ல என்னைக்கு 20% கீழே போச்சு. 4வது இடத்துக்கு பேருக்கு இடைத்தேர்தல்ல 3வது இடம் தாண்டி எம்ஜிஆர் ஜெயலலிதா பீரியட்ல எங்க போச்சு அதிமுக? ஸோ எம்ஜிஆர் ஜெயலலிதா வேற, எடப்பாடி வேற, கலைஞர் வேற, ஸ்டாலின் வேற. திமுக அதிமுகன்னு பேசுறதே முட்டாள்கள். இன்னும் கடந்த காலத்திலே அப்டேட் ஆகாம கடந்த காலத்திலே இருளில் இருக்கவும் தான் திமுக அதிமுகங்கிறதே பேசிட்டு இருப்பான். ஊடகத்திலையும் பாதி பேர் இதைத்தான் பேசுறான். சரி, ஓகே சார். அப்போ வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்து ஒரு கிரேட் லீடர் சொல்ல வரீங்க. தமிழ் கிரேட் லீடர், கண்டிப்பா லீடர் வந்து ஸ்டாலின் தானே. கண்டிப்பா 45% வாக்குகளை 3 தடவை மெயின்டைன் பண்ணி இருக்கிறாரு. பெரிய விஷயம். இப்போ வந்து திமுக இருந்து காங்கிரஸ் வெளியேறக்கூடிய நிலையில இருக்கே சார். காங்கிரஸ் வெளியே போனால் திமுக வெற்றி பெற வாய்ப்பு. அதெல்லாம் வதந்தி போகாது. இல்ல சார், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி, அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியோட வந்து பேச்சுவார்த்தை நடைபெற்று வருது. அதாவது 50 சீட்டு வேணும், துணை முதலமைச்சர் வேணும். பேச்சுவார்த்தை ஒரு புண்ணாக்கம் இல்ல. ஸ்டாலின் வெற்றி பெற்றிருக்கான்னு வெற்றி பெற்று இருக்காருங்கிறத பிடிக்காதவன் போட்டோட வதந்தி, அவ்வளவுதான். இல்ல சார், ரயிலாவே 50 சீட்டு வேணும், துணை முதலமைச்சர் வேணும். சரிப்பா, அது வதந்திங்கிறது என் கருத்துப்பா. நீ இன்னும் 60 சீட்டு கூட நீ சொல்லிக்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. ஸ்டாலின் கொடுக்குறது எம்பி போஸ்ட், எம்எல்ஏ போஸ்ட், இன்டாக்டா தான் இருப்பாங்க அவங்க. இப்போ மதிமுக வந்து திமுகவிலிருந்து வெளியேறி பாஜகவில் இணைய, அதெல்லாம் சும்மா உங்களுக்கு பத்திரிகையில டைம் பாஸுக்கு எழுதிக்கலாம், படிச்சுக்கலாம், சந்தோஷப்பட்டுக்கலாம். ஒன்றும் நடக்காது. ஸ்டாலின் கொடுக்குறது எம்பி போஸ்ட், எம்எல்ஏ போஸ்ட். காங்கிரஸுக்கு கன்னியாகுமரி தவிர எங்கேயும் டெபாசிட் கிடையாது. அந்த கட்சி இன்னைக்கு 10 எம்பி இருக்குன்னா ஸ்டாலின் தான் காரணம். மதிமுக 0.9% ஓட்டு, விடுதலை சிறுத்தைகள் 0.7% ஓட்டு. அக்கா நான் திமுக தூக்கி போக வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. திமுகவும் ஆர்கேனர்ல டெபாசிட் இழந்தாங்க. தோத்து போனவங்களாம் ஒன்னா சேர்ந்து ஜெயித்திருக்காங்க. 53, 45, 45. இவங்க வெற்றி பெறது தொடர்றது வர தொடருவாங்க. சரி சார், காங்கிரஸ் தயவு இல்லாம திமுக வெற்றி பெற முடியுமா, ஆட்சி அமைக்க முடியுமா தமிழ்நாட்டில் சார்? அந்த கேள்வியே இல்லை. ஒன்னா இருக்காங்க, எல்லாத்துக்கும் லாபம். அக்யூமுலேட்டிவ் பவர், அமாசிங் வெல்த் தான் மாடர்ன் பொலிட்டிக்ஸ். அது ராகுல் காந்தியே சிந்திக்கல. வெளியே போனா இந்தியா கூட்டணி அடிபட்டு போகும், மோடிக்கு அது பெரிய வெற்றி ஆகும்னு
சாதாரண திமுக கூட்டத்துக்கே ராகுல் காந்தி போய் நிற்கிறாரு டெல்லியில. சரி, அதிமுக பாஜக கூட்டணி மறுபடியும் இணைந்திருக்காங்க. சரி, எத்தகைய மாற்றத்தை ஏற்படுத்தும் 2026ல? அவங்க இணைஞ்சது சீட் ஷேரிங் எப்படி வருதுன்னு பார்த்து தான் அவங்கள சொல்ல முடியும். திமுக கூட்டணி சீட் ஷேரிங் பண்ணவங்க, 3 தடவை சீட் ஷேரிங் பண்ணவங்க. இவங்க சீட் ஷேரிங்ல 2 தடவை உடஞ்சவங்க. 6 சீட்டு தான் தர முடியும்னு இவர் எடப்பாடி பழனிசாமி ஐயா சொன்னார். 12 குறையக்கூடாதுன்னு அண்ணாமலை சொன்னார். அதனால உடஞ்சவங்க. இவங்க சீட் ஷேரிங் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். சீட் ஷேரிங்க்கு இந்த அணி தாங்குமான்னு பார்க்கணும். ஆனால் தாங்குவாங்க. ஏன்னா தனிச்சு நிற்கிறதுனால 2 பேருமே தோத்து போனதுனால தாங்குவாங்க. யார் தாங்குன்னு சொல்லுவாங்க சார்? அந்த அணி தாங்குங்கிறேன், நிற்குங்கிறேன், உடையாதுங்கிறேன். அதிமுக பாஜக கூட்டணி உடையாது. வேற என்னென்ன கூட்டணி எல்லாம் அதுல இடம்பெற வாய்ப்பு சார் அதிமுக பாஜக கூட்டணியில? முதல்ல இது சீட் ஷேரிங் முடியிட்டு அதுக்கப்புறம் தான் மற்றதை சொல்ல முடியும். அதிமுக பாஜக சீட் ஷேரிங்ல சார் பாமக 10.5 வச்சு தனிச்சு நிற்க ஆசைப்படுறாங்க. எடப்பாடியிலையும் அவங்க நின்று எடப்பாடியை தோக்கடிக்கிறதுக்கு முடியும்னு காட்ட நினைக்கிறாங்க. முடிஞ்சா நீங்க 35 எம்எல்ஏ தொகுதியை பேரம் பேசாம எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு ராஜ்யசபாவும் கொடுங்க, கூட்டணிக்கு வருவாங்க. சரி சார், இப்போ கலைஞர் ஆட்சி பார்த்துருப்பீங்க, அண்ணா ஆட்சியை பார்த்துருப்பீங்க, எம்ஜிஆர் ஆட்சியை பார்த்துருப்பீங்க, ஜெயலலிதா ஆட்சி பார்த்துருப்பீங்க. ஸ்டாலின் ஆட்சியை பத்தி நான் குறை சொன்னோன்னு இல்லைன்னு சொன்ன வந்தீங்க. நான் குறை சொல்லலைங்க, ஆதாரம் இல்லைன்னு சொன்னாங்க. எதிர்போட்டு இருக்குங்கிறதுக்கு நீ குறை சொல்லது உங்க உரிமை, பிரச்சாரம் பண்ணது உங்க உரிமை. அதுக்கு எவிடன்ஸ் இதுவரை இல்லைங்கிறேன். நான் எவிடன்ஸ்னா என்ன சார் எவிடன்ஸ்? நான் சொன்ன அந்த கருணாபுரம் எவிடன்ஸ் தானே சார்? லாக்அப் டெத் எவிடன்ஸ் தானே சார்? அது ஒரு சம்பவங்க, அது ஆதாரம் இல்லை, அது ஒரு சம்பவம். அந்த சம்பவத்துக்கு மக்கள் எதிர்த்து ஓட்டு போடுவாங்கிறதுக்கு ஆதாரம் இல்லைங்கிறேன். விவரமா உள்ளவங்களுக்கு நான் சொல்றது புரியும். நீங்க நல்லா படிச்சவரு இதெல்லாம் மேட்டர் இல்லைண்ணா தம்பி. நீங்க இதுக்கெல்லாம் ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வரும்னு சொல்லுங்க. வந்துட்டுங்கிறதுக்கு என்ன எவிடன்ஸ் இருக்குன்னு கேட்டேன். விஜய் ஓட்டு எடுப்பாருன்னு சொல்லுங்க, எடுத்துட்டாருங்கிறதுக்கு என்ன எவிடன்ஸ் இருக்குன்னு கேட்டேன். சார், எம்ஜிஆர் 77 கட்சி ஆரம்பிச்சாரு, 77 வந்து ஆட்சி அமைச்சாரு. நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த அளவுக்கு இல்லாட்டாலும் விஜயகாந்த் அளவுக்கு ஒரு வாக்கு செல்வாக்கு பெறலாம் இல்லையா விஜய்? பெற முடியாதுன்னு சொல்லலைங்க, பெறலன்னு தான் சொல்றேன். உங்களுக்கு புரியலையா? புரியுது. 8.2 எடுத்தவன் நிரூபிச்சவன் விஜய் இப்ப 0% தான் இருக்கிறாரு. தீபா ஜெயக்குமார், சசிகலா மாதிரி 0% தான் இருக்காரு. 2026 எலெக்ஷன் கமிஷன் டேட்டா வந்தாதான் விஜய்க்கு என்ன ஓட்டுன்னு தெரியும். அதே மாதிரி 2026 எலெக்ஷன் கமிஷன் டேட்டா வந்தாதான் திமுகவுக்கு எதிர்ப்பு இருக்கா இல்லையான்னு தெரியும். புரியுது. சரி, திமுகவுக்கு மாற்றாக தாவேகா இடம் வருமா 2026 பிறகு? ஏன்னா தமிழ்நாட்டுல வந்து திரைப்பிரபலங்களுக்கு மக்கள் மத்தியில செல்வாக்கு இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், கலைஞர், அண்ணா, ஜெயலலிதா. இதுக்கெல்லாம் பயிர் சொல்லுங்க. பரையர் தேவேந்திர குல வேளாளருக்கு 5% இடஒதுக்கீடு உயர்த்தணும்னு சீமான் சொல்றாரு. அதுல விஜய்க்கு ஸ்டாண்ட் என்ன, நிலைப்பாடு என்ன? தமிழ்ல இருந்து வந்ததுதான் மலையாளம், கன்னடம், தெலுங்கு, துளுன்னு சொல்றாரு. விஜய்க்கு ஸ்டாண்ட் என்ன? ஆதி தமிழர் வெல்லாது மீதி தமிழர் வெல்ல முடியாதுன்னு சீமான் சொல்றாரு. விஜய்க்கு ஸ்டாண்ட் என்ன? பாராளுமன்ற கட்டடத்துல சமஸ்கிருதம் இருக்கு, ஏன் தமிழ் இல்லைன்னு விஜய் கேட்கிறாரு. விஜய்க்கு ஸ்டாண்ட் என்ன? கண்ணை மூடிட்டு ஒருத்தருக்கு என்ன ஓட்டு வரும் என்ன வரும்னு எப்படி சார் சொல்ல முடியும்? அவர் கிரௌட் புல்லர், அவர் போனா கூட்டம் வரும், மாநாடு கூட்டம் வரும், ஓட்டு வரும்னா என்ன சொல்றாருன்னு பார்க்கணும்ல. அவர் என்ன சொல்றாரு சார்? மத்த கட்சிக்காரங்க கூட்டம் போட்டா காசு கொடுத்து தான் கூட்டு வராங்க. ஆனா இவர் கூட்டம் போட்டா இவரும் காசு கொடுத்து கூட்டிட்டு வராருன்னு இல்ல தகவலும் இருக்கு. இவரும் காசு கொடுக்குறாருங்க தகவலும் இருக்கு. இல்ல இவர் கூட்டம் போட்டா ஓகே இருக்குன்னு தான் நான் சொல்றேன், அவ்வளவுதான். ஏன்னா இளைஞர்கள் ஓட்டு இவர் பக்கம் இருக்கு. இவருக்கும் காசு கொடுத்து கூட்டம் வர்றான்னு இருக்குன்னு தகவல் இருக்கு. ஏன்னா முதல்ல மாநாடு போடும்போது செவரெழுத்து கிடையாது. ஒரு 2வது மாநாடு டேட்டை மாற்றும் போது செவரெழுத்து இருந்தது. அது எக்ஸாம்பிள். காசு இவர் தலைன்னு செலவழிக்கப்படுது. இவர் வந்து இல்ல சார், நீங்க சொல்றது கரெக்ட் சார். அது நிரூபிச்சா ஓட்டு சார். நிரூபிக்கிறதுக்கு முன்னாடி அதை என்ன சொல்ல முடியும்? நிரூபிச்சாதான் ஓட்டு. நிரூபிக்கிறதுக்கு என்ன விஷயத்தை எடுத்து நிரூபிக்காருன்னு பார்க்கணும். நீங்க அவர் 60 வருவாருன்னு சொன்னா சொல்லிக்கலாம், அதுல எனக்கு ஒன்றும் ஆட்சேபம் இல்லை. வந்தா தானே சார் ஓட்டு. இப்போ சீமான் 8.3 எடுத்திருக்கிறாரு, இவரு 0% இருக்கிறார், அவ்வளவுதான். 0% அவர் தேர்தல் சந்திச்சிருந்து அதை சந்திச்ச பிறகுதான் அவருக்கு பெர்சன்டேஜ் என்னன்னு தெரியும். சந்திக்கும் போது ஒருவேளை வந்து 10%, 20% அது ரிசல்ட்ல தான் தெரியும் தம்பி. இப்ப அது மேட்டர் இல்ல. இப்ப அலையன்ஸ் பொலிட்டிக்ஸ்ல அவர் விஜய் 2027 ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவாரா? ஒரு கூட்டணி போறாரா, தரிச்சு நிற்கிறாரா, என்ன பண்றாராங்கிறது அந்த தேர்தல் களம் வரும்போது தேதி அறிவிச்சு முறை எப்படி நிற்காருன்னு சொல்லுவோம். அது பிறகு நம்ம பார்க்கலாம். அவர் தான் கூட்டணி இல்லைன்னு சொல்றாரு. தாவேகா தலைமையில தான் கூட்டணி அமைன்னு சொல்லியிருக்காரு சார். சார் அது கூட்டணி அமைஞ்ச பிறகு பார்ப்போம். சரி சார், நீங்க தமிழ்நாட்டுல வந்து கூட்டணி ஆட்சி சிறந்ததா இல்ல தனித்த ஆட்சி சிறந்ததா சார்? மக்கள் முடிவு பண்ணுவாங்க. மக்கள் முடிவு பண்ணுவாங்களா சார்? அப்படி சார் மக்கள் முடிவு பண்ண முடியும்? மக்கள் முடிவு தான் ரிசல்ட். கட்சி தான் சார் முடிவு பண்ணணும். அதாவது அங்க திமுக கூட்டணியில காங்கிரஸ்,
ஆட்சியிலும் அதிக பங்கு கேக்குது. இங்க அதிமுக உள்ள பாஜக காங்கிரஸ் பங்கு எங்கெங்க கேக்குது? நீங்க சும்மா கேக்குது சார். சார் எங்கேயும் கேட்கல, விடுங்க சார். நான் நேரடியாவே போன் பண்ணி பேசியிருக்கேன் சார். நான் நிறைய விட பேசியிருக்கேன். அவங்க வந்து இந்த திருச்சி சிவா வந்து காமராஜர் அவதூறா பேசிய பிறகு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி நிர்வாகிகள் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி நிர்வாகிகளோட கலந்து பேசி இதுக்கு மேல கூட்டம் தொடரணுமா யோசிங்க, ஒண்ணு நம்ம வைத்த கோரிக்கை ஏத்துக்கணும், இல்லைன்னா மாற்று வழி சிந்திக்கணும்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க சார். கேசிய செய்தி இது, ஆதாரமற்ற கேசிய செய்தி இல்ல கேசிய செய்தி, அவ்வளவுதான் சார். நான் நேரடியாவே பேசிதான் சார் தகவல் கூட சொல்றேன். அது கேசிய செய்தி. எது மேட்டர்னா, ஒரு தலைவர் எங்களுக்கு கூட்டணியில வேணும்னு செல்வ பிரதேவ ஸ்டேட்மெண்ட் விட்டாதான் அது எவிடன்ஸ். அதுக்கு இன்னும் கால அவகாசம் இருக்குல்ல சார். அதை விட்ட முறை பார்ப்போம். சரி சார். நீங்க எல்லாமே கேசியத்தையும் யூகத்தையும் வச்சு என்கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க, சொல்லுங்க. சரி சார். 2026 தமிழ்நாட்டுல ஆட்சி மாற்றம் ஏற்படுமா ஏற்படாதா? இவங்களை அணி அமைட்டு பார்த்து சொல்லுவோம். எதை பத்தி சார்? அணிகள் அமைட்டும் சொல்லலாம், அணிகள் அமைட்டும் பார்த்து சொல்லலாம். 4 அணிகள் என்பது உறுதியாகிட்டு சார். அதெல்லாம் உறுதி இல்லை, அது எலெக்ஷன் பண்ணாதான் தெரிய முடியும். உறுதியெல்லாம் கிடையாது. சீமான் மாநாட்டில் அறிவிக்கன்னு சீமான் சொன்னதுலேயே பெரிய வெடிகுண்ட தூக்கி போட்டுட்டார் சீமான். அது வரட்டு பார்ப்போம், அணிகள் எப்படி அமைதுன்னு பார்ப்போம். சரி. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையிலான அரசு எப்படி பாக்குறீங்க சார்? அரசு வழக்கமான ஒரு ஆட்சி மாதிரி தான், கவர்னர் ஆட்சி மாதிரி ஒரு வழக்கமான ஒரு ஆட்சியா போகுது, அவ்வளவுதான். கலைஞர் ஆட்சி பார்த்திருப்பீங்க, அண்ணா ஆட்சியை பார்த்திருப்பீங்க, எம்ஜிஆர் ஆட்சி பார்த்திருப்பீங்க, ஜெயலலிதா ஆட்சியை பார்த்திருப்பீங்க. இவருடைய ஆட்சியை பத்தி உங்க மதிப்பீடு சார்? மக்கள் தான் அதை மதிப்பீடு கொடுக்கணும், பொறுத்திருந்து பார்ப்போம். மக்கள் மதிப்பீடு. ஒரு அரசியல் விமர்சகர் நீங்க ஃபுல்லா நான் எங்க கமிட் பண்ணணும் திமுக ஆட்சி நல்லா இருக்கு மோசமா இருக்குன்னு? மக்கள் பார்க்கட்டு, மக்கள் சொல்லட்டு சார். மக்கள் வந்து சார் மக்கள் சொல்லட்டு சார், நான் ஏன் சொல்லணும்? உங்களுடைய அபிப்பிராயம் என்ன சார்? மக்கள் அபிப்பிராயத்தை நான் பார்க்க எதிர்நோக்கி இருக்கிறேன். சரி சார். சரி, அதிமுக நிலைப்பாடு என்ன சார்? அதிமுக எதிர்காலம் எப்படி இருக்கு சார்? ஏன்னா 2019ஆம் ஆண்டு முதல் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக தொடர்ந்து தோல்வி சந்தித்து வருகிறது. திமுக தலைமையிலான கூட்டணி தொடர்ந்து வெற்றியை சந்தித்து வருகிறது. இந்த வெற்றி தோல்வி 2024 எப்படி அப்படியே தொடருமா இல்ல மாறுமா? இன்னைக்குள்ள லெவல்ல எடப்பாடி பழனிசாமி 2ஆம் இடத்தை தக்க வைக்கிறதுக்கு அரசியல் பண்றாரு. 10.5% மீண்டும் கொடுப்பாங்கிறாரு. பாமக கூட்டணி இல்லாம அரசியல் பண்ண முடியாதுங்கிறாரு. தினகரனையும் பன்னீர்செல்வத்தையும் சேர்க்க மாட்டேங்கிறாரு. 10.5க்கு ஆதரவாட்டு போறாரு. ஸோ அவர் 2ஆம் இடத்தை தக்க வைக்கிறதுக்கான அரசியலை பண்றாரு. இல்ல ஓபிஎஸ் தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, நான் வந்து எடப்பாடி காலிலோட வந்து விழுறேன், எங்களை வந்து சேர்த்துக்கன்னு சொல்றாங்க ஓபிஎஸ் அணி. அதே நேரத்துல வந்து அவரு என்னன்னா அதை விரும்பல. எடப்பாடி கூட்டணி வராத கட்சிகளை வான்னு கூப்பிடுறாரு. இதே முரண்பாடு இருக்குல்ல சார் எடப்பாடி? அதான் 2ஆம் இடத்தை தக்க வைக்கிறதுக்கு அவர் அரசியல் பண்றாரு. நான் சொல்லிட்டேன் ஒரே தொடர்ந்து 2ஆவது இடம் தான். அப்போ 2ஆவது இடம்னா முதல் இடத்துல வந்து திமுக தான். அப்போ அதுக்காக தான் வாய்ப்பு அதிகம். ஏன்னா எடப்பாடி முதல் இடத்துக்கு முயற்சி பண்ணல. அது அவருக்கு தெரியுமா? எப்படி சார்? அது தெரிஞ்சுதான் பண்றாரு. 2ஆம் இடத்தை விட்டுறக்கூடாதுன்னு அரசியல் பண்றாரு. அது எப்படி சார் ஒரு கட்சியுடைய பொது சரி, அப்ப நீங்க ஏத்துக்கலன்னா எனக்கு ஒன்றும் ஆட்சேபம் இல்லை. என் கருத்து ஒரு நடவடிக்கையின் அடிப்படை. அவர் என்ன சொல்றாருன்னா, நாங்க இதுவரை தேர்தல் வரலாற்றுல நாங்க தொடர்ந்து 2 முறை தோல்வி தழுவதி கிடையாது. அது அதிமுக. எடப்பாடி சீமானுக்குள்ள போயிருக்கிறாரு. சரி, ஏன் சார் எடப்பாடி மக்கள் ஏத்துக்கலையா? இல்ல கட்சி தொண்டர்கள் ஏத்துக்கலையா? நிர்வாகிகள் ஏத்துக்கலையா சார்? பாதி பேர் ஏத்துக்கல. ஜெயலலிதா ஏத்துக்கிட்டதுல பாதி பேர் ஏத்துக்கல. அதான் ஏன் ஏத்துக்கல சார்? அதான் டேட்டா அதுதான் சொல்லுது. சீமான்ட்ட 7% போயிட்டு, என்டிஏல 7% போயிட்டு, ஸ்டாலின்ட்ட திராவிட இயக்கணி 7% போயிட்டு 20 தான் இருக்கு. 41 இருந்த இடத்துல 20 தான் இருக்கு. தமிழர் என்பதனால ஏத்துக்கலையா? அந்த ஒரு கேள்வி எழுது. ஏத்துக்கலையா? என்ன காரணம்? அது நீங்க அவர் தமிழர்னு பிரச்சாரம் பண்ணல, எனக்கு ஒன்றும் ஆட்சேபம் இல்லை. 41 இருந்தது 20க்கு போயிட்டாரு. 21% காணல. அது எங்க போயிருக்குங்கிறதையும் கண்டுபிடிச்சு நான் சொல்லிட்டேன். பிளவுனால வந்த விளைவா இல்ல ஜெயலலிதா? பிளவு ஒரு முக்கிய காரணம். பிளவு முக்கிய காரணம், ஜெயலலிதா மறைவும் காரணம். ஜெயலலிதா மறைவு போறதான ஈர்ப்பு சக்தி இல்லாத இவர் கீழே போறாரு. அப்போ வந்து கரிஷ்மா லீடர்னா இப்போதைக்கு ஸ்டாலின் தான். கரிஷ்மா லீடர்லாம் ஸ்டாலினை பெருசா சொல்ல முடியாது. ஒரு அணியை இன்டாக்டா வச்சிருக்கிறாரு. ஒரு அணியை பலமா வச்சிருக்காரு. கலைஞருக்கு மகங்கிற ஒரு சிம்பதி இருக்குது. மற்றபடி அவர் மேல ஒரு மக்களுக்கு ஒரு அபிமானம் இருக்குது. ஆட்சி நிர்வாகம் எப்படி இருக்கு சார்? நிர்வாகம் அதிகாரிகள் பண்றாங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒரு நல்ல நிர்வாகத்தை கொடுக்க முயற்சி பண்றாரு. ஆனா அதை நடைமுறைப்படுத்த முடியல. முயற்சி பண்றாரு. நடைமுறைப்படுத்த முடியல. முயற்சி பண்ற 4 வருஷம் முயற்சி பண்ணிட்டு இருக்காரா சார்? நல்ல நிர்வாகம் கொடுக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கு அவருக்கு. என்ன இருக்கு, அதை நடைமுறைப்படுத்த முடியலையான்னு கேட்டேன். முடிஞ்சவரை நடைமுறைப்படுத்துறாரு. என்ன குறைபாடை நீங்க பாக்குறீங்க சார் திமுகவில்? இல்ல நான் குறைபாடு சொல்லட்டுங்களா சார்? சொல்லுங்க. கனிம வளத்துறையில கொள்ளை, டாஸ்மாக்ல ஊழல், தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்துல ஊழல், மின்சாரத்துறையில ஊழல், இந்த மாதிரி நிறைய துறையில ஊழல் நடந்திருக்கு. ஏன் அதை கட்டுப்படுத்த முடியல?
லாக்அப் டெத் நடந்திருக்கு. போலீஸ் துறையே வந்து முதலமைச்சர் துறை தான். ஏன் அதெல்லாம் தடுக்க முடியல சார்? உங்களால் நீங்க அந்த குற்றச்சாட்டை சொல்றீங்க, இதை முதல்வர் கவனித்து கருத்தில் கொள்வாருன்னு உங்க குற்றச்சாட்டை முதல்வர் கருத்தில் கொண்டு நடவடிக்கைகள் எடுப்பார் நான் கருதுறேன். இந்த சம்பவம் ஏன் நடக்கணும்னு கேட்கறேன் சார். அதான் நீங்க நடக்குதுன்னு சொல்றீங்கல்ல. நடந்துதான் சொல்றேன், எல்லாம் நடந்திருக்கு, இதெல்லாம் நிரூபணமான ஒரு. அப்படிங்களா? ஆமா சார். ஓகே, அப்போ உடனே சட்டப்பூர்வமான நடவடிக்கைகள் அஜித் குமார் என்பவர் வந்து 24வது கஸ்டோடியல் டெத்து நடந்த உண்மை தானே சார்? அதையும் தடுக்க முடியல. ஃபர்ஸ்ட் தடுத்து இருந்தா ஏன் 24 வரலும் போகுது சார்? அது அதனால தானே இப்போ நீதி விசாரணை அதெல்லாம் சிபிஐ எல்லாம் விசாரணை நடத்துறாங்க. இந்த தூத்துக்குடியில சாத்தான் குளம் வழக்கு உங்களுக்கு தெரியும் இல்லையா? அந்த வழக்கை வந்து உடனே விசாரித்து தண்டனை வழங்கியிருந்தா இந்த அஜித்குமார் தடுத்துருக்கலாம்ல. மக்களுடைய பேச்சு இதுதான். மக்கள் இப்படி பேசத்தான் செய்வாங்க. நீங்க என்ன சொல்ல வரீங்க சார்? மக்கள் கருத்து ஜனநாயகத்துல முக்கியமானது. மக்களை விட உங்களுக்கு தான் அரசியல் பத்தி ஃபுல் விபரமும் தெரியும் சார். இதுக்கு 1967 கணக்கு எடுத்துங்க. அண்ணாவுடைய ஆட்சிகள் எப்படி இருந்தது உங்களுக்கு தெரியும். கருணாநிதி ஆட்சி எப்படின்னு உங்களுக்கு தெரியும். எம்ஜிஆர் ஆட்சி உங்களுக்கு தெரியும். ஜெயலலிதா ஆட்சி தெரியும். எடப்பாடி பழனிசாமி ஆட்சியும் தெரியும். அந்த ஆட்சியெல்லாம் ஒப்பிடுறப்போ ஸ்டாலினோட ஆட்சி எப்படி? மக்கள் தீர்ப்பளிப்பாங்க சார். நீங்க என்ன தீர்ப்பை சொல்ல வரீங்க சார்? நான் ஏன் தீர்ப்பு நான் ஸ்டடி பண்ணிட்டு சொல்றேன். மக்கள் தீர்ப்பை எதிர்பார்த்து ஸ்டடி பண்ணி தான் பேசிட்டு இருக்கீங்க சார். உங்களை தான் சார் எல்லா மீடியாவிலும் பேட்டி எடுத்துட்டு இருக்காங்க. உங்க கருத்து தான் சார் நாங்க. மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நன்றி நன்றி. இல்ல நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு கேட்கிறேன் சார். சரி, 26ல ஆட்சி மாற்றம் ஏற்பட சொல்றீங்க. அது உங்களை வந்து அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி அணுகினால் நீங்க கொடுக்கின்ற ஆலோசனை ஏற்றிக்கொண்டால் ஆட்சி மாற்றம் ஏற்படும், அதுதானா? அப்படியெல்லாம் அவர் என்ன அழுக வேண்டிய அவசியம் இல்லை. அவர் பெரிய ஆளு. ஆட்சி மாற்றம் நிகழ்வதற்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்ல முடியாது. வாய்ப்பு இருக்குது. ஆனா ஸ்டாலின் மிகப்பெரிய உயரத்துல இருக்கிறாருங்கிறதும் உண்மை. மிகப்பெரிய உயரம்னா கூட்டணித்துல. ஆமாங்க, என் கூட்டணி அவரும் அந்த கூட்டணி ஒத்துக்கிட தானங்க செய்யறாரு. சரி, இன்னொரு கேள்வி சார். இப்போ ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்த போது கூட்டணி கட்சிகள்லாம் அதிமுகவுடன் கூட்டணி அமைக்க போயஸ்கான்ல கேள்வி நின்னாங்க. ஆனா இன்னைக்கு பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி அங்கீகரிச்சு கூட்டணி கட்சிகளே போல. ஆனா ஸ்டாலின் தான் நோக்கி போறாங்க. அது உண்மை. 14 கட்சிகள் இன்னைக்கு கூட்டணியில் இருக்காங்க திமுகவில். ஸோ கூட்டணி பலம் தான் திமுகவின் பலம். மக்களின் பலம் திமுகவின் பலம் கிடையாது. ஒருவேளை வந்து கூட்டணி கட்சிலாம் வெளியேறினால் திமுக வந்து வெற்றி பெறுமா சார்? ஏன் வெளியிட போறாங்க? அவங்களும் திருமாவளவன் 0.7%, மதிமுக 0.9%, கம்யூனிஸ்ட் 6.5%, காங்கிரஸ் 4.3%. அவங்க ஏன் வெளியிட போறாங்க? இல்லையே சார், சீட் 2 இடதுசாரி மதிமுக, விசிக, காங்கிரஸ் எல்லாமே இந்த தேர்தலில் வந்து எங்களுக்கு வந்து கூடுதல் தொகுதி கொடுத்தாதான் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் ஸ்டாலின் தொடர்ந்து சிஎம்மா இருக்காங்கறனால பொறுக்க முடியாங்க பரக்கூடிய வதந்தி செய்திகள், கேசிய செய்திகள். சார் வதந்தி செய்யலாம் இல்ல சார். சண்முகம் ஸ்டேட்டஸ் சொல்லிருக்காரு, நாங்க எங்க தேர்தல் வரலாற்றுல 2021 குறைந்த. ஸ்டாலின் கொடுக்க சீட்டை வாங்கிட்டு போவாங்க. சண்முகத்துக்கு வேற என்ன இருக்கு? 0.5% தனியா எடுத்த கட்சி விடுங்க. நீங்க 2016 அவங்க மக்கள் நல கூட்டணியில் சண்முக கட்சி என்ன ஓட்டு எடுத்து, இல்லை திருமாவளவன் கட்சி என்ன ஓட்டு எடுத்து, இல்லை திமுக என்ன ஓட்டு எடுத்து, தோத்து போனவங்களாம் ஒன்னா சேர்ந்து ஒரு காம்பினேஷன் கமிஷன்ல ஜெயிக்கிறாங்கிறது தான் என் கருத்து. நான் தான் இதை தெளிவாக சொல்லிட்டு இருக்கிறேன். சார் விசிகாவுக்கு வட மாவட்டத்தில் ஓட்டு செல்வாக்கு இருக்கு சார். மற்ற மாவட்டத்திலேயே ஓட்டு செல்வாக்கு இருக்கு. தமிழகம் முழுவதும் செல்வாக்கு இருக்கு, அதை மறுக்க வரல. தனிச்சு என்ன எடுத்தாங்கிற டேட்டா தானே நான் கேட்கறேன். டேட்டா நான் போய் சொல்லலையே. டேட்டா போய் சொல்லல சார். சார் ஆட்சியிலும் அதிகம் பங்கு கேட்கக்கூடிய விசிகா, காங்கிரஸ் இல்ல காங்கிரஸ் கேட்கறாங்க. இதை வந்து திமுக கொடுக்கணும்னு சொல்ல வரீங்களா? இல்ல கேட்கவே இல்ல. இல்ல கேட்கறாங்க சார். உங்ககிட்ட கேட்கறாங்க, தெருவுல கேட்கறாங்க, ஸ்டாலின் கேட்கல சார். கேட்டாச்சு, மேல் இடத்துக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சவளவு இல்ல. ஸ்டாலின் கேட்ட மாதிரி எனக்கு தெரிஞ்சவளவு இல்ல தம்பி. ஆனா அவர் என்ன சொல்றாருனாக்கா, நாங்க மத்தியிலும் கூட்டாட்சி மாநில சுயாட்சி என்ற கொள்கையிலிருந்து நாங்க ஒருபோதும் பயில் சொல்லிட்டாருல, முடிஞ்சு விடுங்க, சொல்லுங்க. சரி சார், 2026 கள நிலவரம், அதாவது யார் வெற்றி தோல்வி நீங்க சொல்லிட்டீங்க. முதல் இடத்துல வந்து திமுக, 2வது இடத்துல வந்து அதிமுக சொல்லிட்டீங்க. இது வந்து எப்படி சார்? ஆனா மக்கள் மனநிலை அப்படி இல்லையே சார். நிறைய நாங்க போயிட்டு மக்கள் சந்திக்கிற போது, பேட்டி எடுக்கிற போது வந்து திமுக ஆட்சி சரியில்லை, ஆட்சி மாற்றம் வேண்டும் அப்படின்லாம் சொல்றாங்களே சார். நாங்க நிறைய போய் மக்கள் அப்படி பெரிய எதிர்ப்பு ஸ்டாலின் இருக்கிறதா நான் கருதல. குடும்ப ஆட்சின்னு சொல்றாங்க. நான் கருதல. நான் அப்படி கருதல. குடும்ப ஆட்சின்னு சொல்றாங்க. சரி, நீங்க சொல்லுங்க. நான் கருதல. ஏன்னா நான் வந்து 48% திமுக அணி 2024 வரும்னு சொல்லியிருந்தேன். 47% வந்தாங்க. 35 இடங்கள் ஸ்டாலின் வெற்றி பெறுவாருன்னு சொன்னேன். 39 இடங்கள் வெற்றி பெற்றாரு. நான் கரெக்டாக தான் கணிச்சிருக்கிறேன். இப்பவும் 45 விழுக்காடு அதுக்கு மேல திமுக வாக்கெடுக்குன்னு நான் கணிக்கிறேன். 2026
சரி சார், என்ன என்ன மாற்றம் கொண்டு வரணும் சார் அதிமுகவுல? இந்த முறை அதிமுக ஆட்சி கை அது அவங்க நிறைய பிராண்டிங் மாஸ்டர்ஸ் அவங்களாம் வச்சு கோடிக்கணக்காக கொடுக்குறாங்க. அவங்க சொல்லுவாங்க, அதில் கொண்டு வந்துடுவாங்க. நீங்களும் உங்க ஆலோசனையை ஏன் இலவசமா ஆலோசனை கொடுக்கணும்? இலவசமா ஆலோசனை கொடுத்தா அந்த ஆலோசனைக்கு மரியாதை இருக்காது. ஸோ உங்களை அழைத்து கேட்ட ஆலோசனை கொடுப்பீங்களா? ஏன் அவர் அழைக்க போறாரு? நீங்க அழைச்சா பார்ப்போம். நீங்க முதல்ல சொன்னீங்களா சார், எங்களை வந்து அப்ரோச் பண்ணா நான் ஆலோசனை கொடுப்பேன். அப்படி சொல்ல வரல. அவர் ஆலோசனை எல்லாம் தெரிஞ்ச ஆளு தான். நாம சொன்னதை கேட்டா ஆட்சி மாற்றத்துக்கு முடியாது இல்ல, ஸ்டாலின் தோற்கடிக்கப்பட முடியாதவர்லங்கிறத சொல்றதுக்கு அதை சொன்னேன், அவ்வளவுதான். தோற்கடிக்க முடியாத படவர் கிடையாது, தோற்கடிக்க முடியவர் தான் ஸ்டாலின். ஆனா 2019 திமுக சந்திச்ச நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தல், சட்டமன்ற தேர்தல் தொடர்ந்து வெற்றி பெறுவதற்கு கூட்டணி தான் காரணமா இல்ல வேற என்ன காரணம் சார்? கூட்டணி பலம் முக்கிய காரணம். முக்கிய காரணம். அடுத்து சார், கூட்டணி தான் வெற்றி காரணம்னு ஸ்டாலின் சொல்லிட்டாரு. அதிகாரம், எதிர்க்கட்சிகள் சிதறி இருக்கிறது, கலைஞருக்குள்ள எதிர்ப்பு ஸ்டாலினுக்கு இல்லாதது. இப்ப முதல்ல அரசியல் சட்ட திருத்தத்தின் மூலவர் காமராஜ்னு சொன்னா அது கலைஞர் அதை சொல்ல மாட்டாரு, ஸ்டாலின் சொல்றாரு. இமானுவேல் சேகரனார் பிறந்தநாள் விழாவுக்கு அனௌன்ஸ் பண்ணா கலைஞர் செய்ய மாட்டாரு, ஸ்டாலின் செய்யறாரு. அப்போ கலைஞருக்குள்ள எதிர்ப்பு இது போன்ற சமங்கள் மத்தியில ஸ்டாலினுக்கு இல்லாதது. கலைஞரோட ஸ்டாலின் சிறந்த முதலமைச்சரா, சிறந்த ஆளுமையா சார்? தேர்தல் வெற்றியில கலைஞரை மிஞ்சி நிற்கிறாரு ஸ்டாலின். எம்ஜிஆரோட சிறந்த, எம்ஜிஆரோட தொடர் வெற்றியில மிஞ்சி தான் இருக்கிறார். ஜெயலலிதாவோட தொடர் வெற்றியில மிஞ்சி தான் இருக்கிறார். அண்ணாவை விட அண்ணா தொடர் வெற்றியே பெறல. அண்ணா வந்து காஞ்சிபுரத்தில் தோத்ததுனால சட்டசபைக்கே நிற்கல. ஸோ அந்த வெற்றி 2024 தொடர்ந்து சொல்ல வரீங்களா? திமுக 40% வாக்கு குறையாம திமுக எடுக்கும். 40% வாக்கு வந்தா ஜெயிச்சிருவாங்களா? அது 46 வராத அளவுக்கு எதிரோட்டு பிரிஞ்சா 45 தான் ஜெயிக்கும். ஸோ திமுக தான் ஜெயிக்கும். எதிரோட்டு பிரிஞ்சால் நிச்சயமா வந்து தாவேக்கா திமுக ஓட்டை வந்து பிரிக்கும். தாவேக்கா அண்ணா திமுக ஓட்டை தான் பிரிக்கும். அது திமுகவுக்கு லாபமா அமையும். எப்படி சொல்றீங்க சார்? நீங்க எப்படி சொல்றீங்க? இல்ல, அவர் வந்து என்னுடைய எதிரியே வந்து திமுக. நான் சொல்றேன், அவர் உதயநிதி எதிர்த்து தான் கட்சி தொடங்கி இருக்காரு. நான் சொல்றேன், அதனால இளைஞர்கள் வாக்கு எல்லாம் தாவேக்கா, அதனால அண்ணா திமுகவோட ஓட்டை தான் பிரிக்கும் நான் சொல்றேன். அவர் வந்து அண்ணா திமுக ஆதரவா தான் கட்சி ஆரம்பத்துக்கு முன்பாகவே ஆதரவா பிரச்சாரம் பண்ணிருக்காரு. அதனால ஆதரவா இருந்த இடத்துல உள்ள ஓட்டை தான் அவர் பிரிப்பாரு நான் சொல்றேன். அப்படி சொல்றீங்களா? ஆமா. பிஜேபி வாக்கு வங்கி இல்லைங்களா அவ்வளவு சொல்ற அளவுக்கு? பிஜேபி வாக்கு வங்கி என்ன கிடைக்குதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ 2026 வந்து 45 வாக்கு சதவீதம் வாங்கினால் திமுகவே மீண்டும் வெற்றி பெறும். 45% வாக்கு ஸ்டாலின் தலைமை கிடைச்சிடும். எல்லாரும் ஒன்னா 45 தாண்டி எடுக்கலாம். எல்லாருன்னா அந்த அதிமுக பாஜக, அது எடப்பாடி 2வது இடம் போனா கிடைச்சா போதும், கட்சியை காப்பாத்தினா போதுன்னு போறாரு. அப்படி போக மாட்டாரு சார் அவரு. ஏன்னா அதான் அவர் தலைமையிலான அதிமுக தொடர்ந்து எப்படிங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாம 10.5 கொடுத்தது சரிங்கிறாரு சார். ஜாதிவாரி கணக்கெடுப்பை வந்து நடத்துவதற்காக வந்து அதிமுக ஆட்சி காலத்துல குலசேகரன் ஆணையம் அமைக்கப்பட்டது, ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. திமுக வந்து அந்த ஆணையத்தை கலைச்சிட்டாங்க சார். அந்த ஆணையத்தை மீறி நீயா ஜாதிவாரி கணக்கெடுக்காம கொடுத்தீங்க? நீங்க ஆணையத்தை மீறி ஏன் கொடுத்தீங்க? ஆணையம் ரிப்போர்ட் இல்லாம ஏன் சார் கொடுத்தீங்க? அந்த 10.5%. ஆமா சார், அது கொடுத்து தவறா இருந்தாலும் அடுத்து வந்த திமுக அரசாங்கம் மீண்டும் அந்த 10.5 தான் கொடுப்போம்னு சொன்னாருன்னா என்ன பாமக கூட்டணியில எதிர்கட்சி தலைவரா ஆனா போதுங்கிறாரு சார். இது இன்னும் சொல்றீங்க சார், அவர் அதைத்தான் சார் சொல்றாரு. 10.5 கொடுத்ததை பற்றி சரிங்கிறாரு அவரு. சரி சார், அவர் பண்ண தவறோட இருக்கட்டும் சார். அடுத்து வந்து திமுக அரசாங்கம் ஜாதிவாரி கணக்கு நடத்திக்கலாமா? இந்தியாவில் ஒரு 5 மாநிலத்தில் நடத்திருக்காங்க, உங்களுக்கு தெரியல, நடத்திருக்காங்க. மத்திய பாஜக அரசே வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்போட ஜாதிவாரி கணக்கு நடத்தும் சொல்லியிருக்காங்க. திமுக அரசு அதை எடுக்கலங்க. எடுத்துலயே சமூக நீதி பேசுறாங்களே, எடுக்கல. அதை பத்தி உங்க கருத்து என்ன சார்? அதை பற்றி என் கருத்து, திமுக அரசு வந்து அதை எடுத்துதான் அரசியல் பண்ணணும்னு அவங்க நினைக்கல. சமூக நீதி பத்தி பேசக்கூடிய திமுக அதை கேட்கறதுக்கு எடப்பாடிக்கு என்ன அருகதை இருக்கு? சீமானுக்கு அருகதை இருக்கு. எடப்பாடி நீங்க எடுக்காம எப்படி பிரிச்சிருக்கலாம்? 10.5 இல்ல 12 கூட கொடுங்க. ஜாதிவாரி கணக்கெடுத்து நடத்தி தானே கொடுத்துருக்கணும் சார். அவர் வந்து ஆட்சிக்கு வந்து 4.5 வருஷத்துல ஒரு ஆட்சி முடிவடைத்திற்கு ஒரு 6 மாசம் முன்னாடி வந்து அவர் குலசேகர ஆணையம் அமைத்தாரு சார், ஜாதிவாரி கணக்கெடுப்பு சார். அந்த ரிப்போர்ட்டை வாங்கிட்டு செயல்பட்டு அதுக்குள்ள ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு விட்டது சார். அந்த ரிப்போர்ட்டை வாங்கிட்டு செயல்பட்டு இருக்கணும் சார். அதான் நீ சொல்றது கரெக்ட் சார். அதாவது ரிப்போர்ட் வாங்கிட்ட பிறகுதான் ஜாதி பிரச்சனை, எந்த ஜாதிக்கும் நான் எதிரானவன் கிடையாது, நியாயமா நடக்கலைங்கிற மட்டும்தான் நான் சொல்றேன். சமூக நீதியில இருந்து திமுக விலகி விட்டதா அது நினைக்கிறேன். குற்றச்சாட்டு பண்ணுங்க, தப்பே இல்லை, அதுல எனக்கு என்ன இருக்கு? ஏன்னா ஜாதிவாரி கணக்கெடுப்பு தான் முழுமையான சமூக நீதி. அதை வந்து நடைமுறைப்படுத்தா திமுக அரசு சமூக நீதி மேல அக்கறை இல்லை, அதுல இருந்து விலகி விட்டது. அப்படி எடுத்துக்கலாமா? தாராளமா பிரச்சாரம் பண்ணலாமா? அதுல உங்க எதுவுமே
நமக்கு என்ன ஆட்சேபனை இருக்கு? ஏன்னா இந்தியாவுல ஒரு 5 மாநிலத்துல ஜாதி கணக்கெடுப்பு மத்திய அரசு அதான் நடத்திருக்காங்க. திமுக அரசு மேல அந்த குற்றச்சாட்டை வைக்கலாம் நீங்க. இன்னொரு கேள்வி சார், 2021ல திமுக அரசாங்கம் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றல. ஏறக்குறைய 520 வாக்குறுதி கொடுத்தாங்க, எதுவுமே நிறைவேற்றல. ஒரு பொய்யான வாக்குறுதி கொடுத்துட்டாங்க. அதே போல தற்போது பாத்தீங்கன்னாக்கா மக்களை வந்து மூலசாலை செய்வதற்காக ஓரணில் தமிழ்நாடு உங்களோட ஸ்டாலின் பிரச்சாரத்தை வந்து கையில் எடுத்திருக்காங்க. இது வந்து வழக்கம் போல தேர்தலுக்கு முன்பாக மக்களை ஏமாற்றக்கூடிய அந்த மக்கள் விவரமானவங்க தீர்ப்பளிப்பாங்க. இல்ல சார், மக்கள் தீர்ப்பளிப்பாங்கன்னு சொல்றேன். எதுக்கு இந்த 2026ல? சரி, கடைசி 26ல நீங்க சொல்றபடி அதாவது திமுக தோக்கும் வாய்ப்பு இருக்கு, அதிமுக ஜெயிக்கும் வாய்ப்பு இருக்கு. அதிமுக ஜெயிக்கும் நான் எந்த இடத்துலயும் சொல்லலையே. அதிமுக ஜெயிக்கும் எந்த இடத்துல? நீங்க சொன்னீங்கல்ல தோற்கடிக்க முடியாத தலைவர் ஸ்டாலின் கிடையாது. தோற்கடிக்கப்பட்டால் அப்ப அதிமுக தான் ஜெயிப்பாங்க. அப்படி இல்ல, அதிமுக தலைமையில எடப்பாடி தலைமையில ஸ்டாலின் தோற்கடிக்க முடியாது. தோற்கடிக்க முடியாது. வேற யார்? ஓகே, அதெல்லாம் நான் எல்லாத்தையும் சொல்ல முடியாது. எடப்பாடி தலைமையில தோற்கடிக்க முடியாது. வேற யார் தலைமையில தோற்கடிக்க முடியும்? அது வரட்டு பாப்போம். இன்னும் 8 மாசம் இருக்குதுல்ல, பாப்போம். அதுக்குள்ள தலைமை மாறு சொல்ல வரீங்களா? எடப்பாடி தலைமையில தோற்கடிக்க முடியாதுங்க. வேற யாரும் தலைமை வந்தா தோற்கடிக்கலாம். நோ கமெண்ட்ஸ் நவ. நோ கமெண்ட்ஸ் நவ. வேற தலைமை மாறினால் இந்த தலைமை எந்த தலைமை? இப்பொழுது அதை பற்றி சொல்வதற்கு ஒன்றும் ஸ்டாலினுக்கு நிகரான தலைமை இப்பொழுது அவர் தோற்கும் தலைமை எது? இப்பொழுது அதை பற்றி சொல்வதற்கு ஒன்றுமில்லை. எடப்பாடி தலைமையில ஸ்டாலினை எந்த காலமும் தோற்கடிக்க முடியாது. உங்களோட விரிவான தகவலுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி. எங்களை மீண்டும் இது போன்ற மற்றொரு அரசியல் ஆடுகளத்தில் மற்றொரு ஆளுமையுடன் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.